ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு கருவேப்பிலை இட்லி பொடி வீட்லேயே செய்யலாம் வாங்க. சூப்பராக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ ஒரு டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் அரை டம்ளர் வந்து கடலைப்பருப்பு, அதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் வந்து வெள்ளை எள்ளு, அதையும் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மூணும் ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டை பூண்டு, ஒரு 2 இனுக்கு போல் கருவேப்பிலை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. பூண்டு வந்து நாட்டு பூண்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது. அது எனக்கு கிடைக்காதனால நான் மலை பூண்டு தான் போட்டிருக்கேன். நாட்டு பூண்டு சின்னதாக தான் இருக்கும், தோலோடு அப்படியே போட்டு வறுத்துக்கலாம். மலை பூண்டையும் அதே மாதிரி வறுத்துட்டு உரலில் ஒரு இடி இடித்து திருப்பியும் நல்லா வறுத்து அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த காரத்திற்கு எல்லாம் வறுத்துருக்கோல்ல, அதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பருப்பு எல்லாத்தையும் தனியாக அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.